ஆன்மீக சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று இப்பொழுது உட்கார்ந்த இடத்திலேயே மாற்று கிரகத்தில் இயங்குவதற்கும் உலகெல்லாம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இயந்திரங்களை இயக்குகின்ற ஒரு நுண்ணறிவு சக்தியை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் சித்தர்கள் இந்த நுண்ணறிவு சக்தியை விட விஞ்ஞான சக்தியை கண்டுபிடித்தவர்கள். இந்த நுண்ணறிவின் மூலம், ஆர்டிபிஷியல் மூலம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு இயந்திரத்தை இயக்கி உலகம் முழுவதும் நன்மை செய்ய முடியும் என்று சொல்லுவதற்கு முன்னோடியாக சில சித்தர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை விஞ்ஞானபூர்வமாகத்தான் நிரூபித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் நிரூபித்த விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்ததை எல்லாம் சொல்லுகிறேன். கூடு விட்டு கூடு பாய்வது, ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள் இயங்குவது என்ற கூடு விட்டு கூடு பாய்வதை கண்டார்கள். மேலும் விந்துவானது பெண் யோனிக்குள் ஆண் யோனிக்குள் தான் இயங்குகிறது. அதை உடல் முழுதும் இயக்கி அந்த விந்துவை கபால உச்சிக்கேற்றி பீனல் சுரப்பி என்கின்ற சுரப்பியை தூண்டி மூளையை முழுதும் விந்துவாக்கி மூளையில் இருக்கின்ற விந்துவை உண்ணாக்கு வழியாக இறக்கி அதை 72,000 நாடி நரம்புகளின் மூலமும் 21,600 சுவாசத்தின் மூலமும் உடல் முழுவதும் பரவ செய்து பாதரசம், கந்தகம், மூலிகையின் மூலம் 500 ஆண்டுகள் வாழ்கின்ற ஒரு வித்தையை கற்றார்கள். ஆகவே கூடு விட்டு கூடு பாய்வது, 100 ஆண்டு 1000 ஆண்டுகள் வாழுகின்ற உடலை உருவாக்கி கொள்வது, மாற்று கிரகத்திலே இன்றைக்கு ஆர்டிபிஷியலை வைத்து மாற்று கிரகத்திலே ஒரு இயந்திரத்தை இயக்க முடியும் என்றதுமே அன்று கூடு விட்டு கூடு பாய்ந்து தன் உடலையே மாற்று கிரகத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இருதயத்தை நிறுத்திவிட்டு வாழலாம் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் ஒன்றும் உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் இருதயத்தையே நிறுத்திவிட்டு வாழலாம். விந்துவை கபால ஊற்றி கேட்டி உண்ணாக்கு வழியாக அந்த விந்துவை எடுத்து அந்த விந்துவனுடைய அணுக்கூறுகளை, மூலக்கூறுகளை தெரிந்து அந்த விந்தணுக்களின் மூலம் பிள்ளையை பிறக்க வைக்கலாம், பிள்ளைகளை பிறக்க வைக்கலாம். அப்பொழுது பாரதம், ராமாயணம் போன்ற கதைகள் எல்லாம் இடைச்செருகளாக இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது வாயு வழியாக உமிழ்நீரின் வழியும் பிள்ளை பிறக்க வைக்கலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், விந்துவை கபால ஊற்றி கேட்டலாம். 1000 ஆண்டுகள் வாழுகின்ற மருந்து ஒன்று, 4448 வியாதிக்கு மருந்து ஒன்று சரீரத்திலே உற்பத்தி ஆகிறது, அமிர்தம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது சித்தர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்றைக்கு பயன்படுத்துகின்ற விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு அதற்கு முன்னாலேயே விஞ்ஞானத்தை பரிசோதித்தவர் தான் சித்தர்கள். அதை வெளிப்படுத்துவதற்கு ராமாயணம், மகாபாரத காலத்தை பயன்படுத்தி அதனுடைய கதாபாத்திரங்களின் மூலம் அந்த கூடு விட்டு கூடு பாய்வது, நீண்ட நாளை உயிரை வாழ வைப்பது, தங்கத்தை சரீரத்துக்குள்ளேயே, தங்கம் சரீரத்துக்குள்ளே உற்பத்தி ஆவதை நிரூபிப்பது, தங்கம் சரீர கூடு விட்டு கூடு பாய்வது, உமிழ்நீரின் மூலம் பிள்ளைகளை பிறக்க வைப்பது, விந்துவை கபால ஊற்றி கேட்டுவது, மாற்று கிரகத்தில் தன்னுடைய உருவத்தையே கொண்டு சென்று அங்கிருக்கின்ற மாற்று கிரகத்தை ஆராய்வதை போன்றதெல்லாம் சித்தர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே விந்து கபால உச்சி சேருமா என்று கேட்கிறானால் விந்துவை கபால உச்சி கேட்டுவது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படும். இருதயத்தை நிறுத்த முடியுமா? இருதயத்தை விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து காட்ட முடியும். கூடு விட்டு கூடு பாய்வது என்பது விஞ்ஞான பூர்வமாக ஒரு உடலை சுவாசத்தை நிறுத்தி, சுவாசத்தை இருதயத்தை நிறுத்திவிட்டு ஒரு உடல் சாயுச்சியம் என்கின்ற ஒன்று, தன்னுடைய உருவமே இன்னொரு இடத்தில் உலாவுகின்றது, எல்லாம் புராணங்களிலும் சித்தர்களும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே சாயுச்சியம் என்கின்ற ஒரு பதவியை பெற்ற பிறகு அரசியல்வாதிகளிலிருந்தும் பணக்காரர்களிடமிருந்தும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்தும்
அரக்கன் போன்ற எந்திரங்களை வைத்து இயங்குகின்ற அரக்கர்களை போல வந்து விடுவார்கள். ஆகவே சாயுச்சியம் பெறுங்கள் என்கின்ற போது தன் உடலையே தன் நிழல் உருவமாக சாயுச்சியமாக விஞ்ஞான உருவமாக காட்டியிருக்கார்கள் சித்தர்கள். ஆகவே சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றும் வாழ்வார்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்தால் அதர்மம் தலை தூக்கிவிடும் என்கின்ற நிலை வருகின்ற போது சித்தர்கள் இந்த புவியில் மானுட வடிவில் வந்து மக்களை நல்வழிப்படுத்துவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், சுவாசத்தை நிறுத்துங்கள். சுவாசம் நின்ற பிறகு இருதயம் நின்று விட்டது என்பதை இன்றைக்கு விஞ்ஞான பூர்வம் நிரூபித்து காட்டலாம். அடுத்து கபால ஊச்சிக்கு விந்துவை ஏற்றி உண்ணாக்கு வழியாக எடுத்து லேப் டெஸ்டிலே கொடுத்தால் இது விந்துதான் கபால ஊச்சிக்கு ஏறியது, இவர் நீண்ட ஆயுள் வாழுவார். அப்போ விந்துதான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது. அப்பொழுது கடவுள் என்று ஒன்று இருக்குமே, ஆனால் கடவுள் மனிதனை உற்பத்தி செய்திருப்பானால் 25% நன்மை செய்பவர்களை மட்டும்தான் கடவுள் உருவாக்கி இருக்கிறான். 100க்கு 100 நன்மை செய்கிற ஒருவனை கடவுள் உருவாக்கவில்லை. கடவுள் என்று ஒன்று இருக்குமே, ஆனால் அது பேரண்டத்திலே இருக்கின்ற உள்வாங்குகின்ற அனைத்து அனைத்து கதிர்வீச்சுகளையும் தன்னுள் வாங்கி எரிக்கின்ற சக்தியுடைய ஒரு பேரண்ட ஒளி இருக்க வேண்டும். அடுத்தது சரீரத்திற்குள்ளேயே ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி இந்த சரீரத்தை விட்டு வெளியேறி சாயுச்சியம் பெறுகின்ற நிலைக்கு வரலாம். அப்படிதான் கடவுள் இருக்க வேண்டும் ஒழிய மனிதனை சிருஷ்டி செய்தவர்கள் தான் 18 சித்தர்கள், 12 ஆழ்வார்கள், மத போதகர்கள், நவகிரகங்கள் எல்லாம் கதை கட்டினார்கள். அணுக்கதிர்கள் தான் இயங்குகிறது. அந்த அணுக்கதிர்கள் மூலம் இயங்குவதால் தான் அந்த அணுக்கதிர்கள் சக்திகள் உப்புவதால் தான் கடவுள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அணுக்கதிர்களின் மூலம் கதிர்வீச்சுகளின் மூலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயங்குகிறது என்பது உறுதியானால் அப்பொழுது அனைத்தும் கதிர்வீச்சுகளின் மூலம் இயங்குகிறது. அப்பொழுது மானுட தேகம் என்றும் கதிர்வீச்சுகளால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அணுக்கதிர்கள் மூலம் தான் இயங்குகிறோம். அந்த அணுக்கதிர்களுக்கு மூல காரணமாக இருப்பது மனம். மனம் உருவாகுவதற்கு காரணமாக இருப்பது சுவாசம். சுவாசம் உருவாகுவதற்கு காரணம் பிராணன். பிராணன் இந்த உடலை இயக்குகின்ற போது பிராணனை விஞ்சிய ஆத்மா ஒன்று இந்த உடலுக்குள் இருப்பதால் அந்த ஆத்மாவை நீங்கள் வெளிப்படைய செய்தால் மட்டும்தான் அனைத்தும் விஞ்ஞானமயமாக தெரியும். இந்த விஞ்ஞானமய காலத்தில் கடவுள் என்ற ஒரு கொள்கையை சொல்லி ஒரு மனிதனை கற்பனை பாத்திரமாக்கி அவன் மூலம் இந்த பிரபஞ்சியை அழித்து விடுவான் என்று ஒரு கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் என்பது அணுக்கதிர், அணுவுக்குள் அணுவானவனே என்று சொல்கிறார்கள். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்க. இமை கண் மூடி திறக்கிற நேரத்திற்குள் என் நெஞ்சில் நீங்காதான் அணுக்கதிர்கள். அணுக்கதிர்கள் ஒளியாக இருக்க வேண்டும். அந்த ஒளிதான் உங்களை பாதுகாக்கிறது. அந்த ஒளிதான் உங்களுக்கு அறிவு போதிக்கிறது. ஆகவே அனைத்து அணுக்கதிர்களும் ரிலே ஆகுவதற்கு வாசி என்கின்ற சுவாசம் தான் காரணமாக இருப்பதால் சுவாசத்தின் மூலம்தான் மனிதன் தன் உடலில் இருக்கின்ற அனைத்தையும் அறிய முடியும். அந்த அநீதியும் அறிவதற்கு காரணமாக இருப்பது விந்து. விந்து நிலைதனை அறிந்து விந்து கொண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். விதமான நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தம் இல்லாத குரு நீயாவாய் என்று அகம் கண்ட ஈஸ்வரன் அகத்தீஸ்வரன். அகத்திற்குள் தீ நந்தீஸ்வரன், நம் சரீரத்திற்குள்ள தீ. நம் நந்தீஸ்வரன் எனக்கு அனைத்து அறிவும் போதித்தான் என்று திருமூலரும், அகத்தீஸ்வரன் எனக்கு அறிவு அனைத்தையும் போதித்தான் என்று அகசீஸ்வரனும் கூறியது உண்மை என்றால் 18 சித்தர்களை வணங்குபவர்கள் எல்லாம் ஆன்மீகம் என்ற காவியை கட்டிக்கொண்டு ஜடாமடியை வைத்துக் கொண்டு மடன் கட்டி கொண்டிருப்பவர்கள் தான் என்று நினைக்காமல் விஞ்ஞான பூர்வமாக அணுக்கதிர்களை இயக்குகின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அந்த அணுக்கதிர்களை இயக்கி அதன் மூலம் அனைத்து சாதனைகளும் சாதிப்பவர்கள் இனி வரவேண்டிய காரணம் வந்து விடுவார்கள். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அணுக்கதிர்களின் மூலம் மனிதனை இயக்கலாம் என்கின்ற எண்ணமுடைய சித்தர்கள் உருவாவார்கள் என்பதை உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். அறிவோம் நம சிவாய.